பார்த்து பார்த்து பண்ணுங்கண்ணா, பார்த்து பண்ணுங்கண்ணா. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோங்க. ஹீரோயின் நாங்க படத்தை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ண்ணா. ஆமா விஜயமன் மேடம் இங்க மேடம், இந்த மாதிரி கேரக்டர் பெரும்பாலும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோயின், நல்ல தெரிஞ்ச ஹீரோயின் கொடுத்தா வேண்டாம் அப்படிம்பாங்க, ரிஸ்கா இருக்கு, நிறைய விமர்சனங்கள் வரும் அப்படிம்பாங்க. அப்புறம் செட்ல நடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். நீங்க எப்படி தைரியமா அதை ஒத்துக்கிட்டீங்க? எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்ததுன்னா அதனால பண்ணிட்டேன், அவ்வளோதான். அது இல்லாமல் அந்த கமர்ஷியல் வேல்யூ இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு படமே வராது அப்படிலாம் நான் அப்போ நினச்சி பார்க்கல. எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது, நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் அப்படிதான், எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் வந்தால் கண்டிப்பாக பண்ணும், அவ்வளோதான். இந்த படத்துல ஒரு முத்த காட்சி இருக்கு. மற்ற படத்துல நடிக்கிறதுக்கும் இந்த படத்துல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது நடிக்கிறது வந்து எப்படி இருந்தது? அது ஈஸியாக இருந்துச்சு, ஏன்னா அது அனுஷா தான். டைரக்டர் சார், சார் டைரக்டர் சார், சார் இந்த மாதிரி சார் சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சுவலாக வந்து இது ஒரு இப்போ ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தானே இந்த ஹோமோ லெஸ்பியன்லாம். இது வந்து சமூகத்தில் நீங்கள் இந்த மாதிரி படம் எடுக்கிறப்போ ஒரு துணிச்சலான முயற்சி, அதை பாராட்டுறோம், படமாக கலைப்படைப்பாக ஏற்றுக்கலாம். ஆனால் இது இன்னும் ஜாஸ்தியாக கிடையாது. ஏற்கனவே பொண்ணு கிடைக்காம அவன் அலைஞ்சிட்டு இருக்கான் நிறையா மாப்பிள்ளைங்களுக்கு. என்ன இந்த மாதிரி விஷயங்களை யாராவது தன்னுடைய இதுவாக எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொன்னதை நான் வந்து கண்டிக்கிறேன். அது அந்த ஒரு வார்த்தை பொருந்தாது. எல்லார் மாதிரியும் தான் அவங்க அப்படின்ற புரிதல் வரணுன்றதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ இந்த படம் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான எல்லா பதிலும் அந்த படத்தில் இருக்கும். அப்படி கிடைக்கலன்னா நம்ம டெஃபினட்டாக உரையாடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ சார். 2020 சார், கார்த்திக் சார், நீங்க கேட்ட கேள்வி வந்து வினித் சாருடைய கேரக்டர் மூலமா இருக்கு படத்துல. படம் பாருங்க, 15ஆம் தேதி அவரு பதில் சொல்லி அவர் கேட்டிருப்பாரு, அதுக்கு பதிலும் சொல்லியிருப்பாங்க சார். 2000 கண்டிப்பா கிடைக்கும். அவரு ஏன்னா வினித் சாரை வந்து நானும் அவர் சொன்ன மாதிரி நான் அவர் ஏஜ்ல ரசித்தேன், அதனால எங்களுக்கு பதில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா பாருங்க, வினித் சார் கேட்டிருப்பாரு. சார் டைரக்டர் சார், 2023 சார், இதில் 2 பெண்ணுங்க காதலிக்கிறாங்க. அவங்க வந்து தனியாக வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கு அப்பா அம்மா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. பட் வழக்கமாக ஏற்கனவே நீங்கள் கோட் பண்ண மாதிரி தான் சமுதாயத்தில் வந்து ஒரு ஆண் பெண், ஆணுக்கு ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. பட் இந்த மாதிரி ஏற்கனவே கார்த்திக் சொன்ன மாதிரி பெண் கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதை வந்து வற்புறுத்தி சொல்லும்போது நாடு முழுக்க இந்த மாதிரி ஆச்சுனாக்கா அப்புறம் குழந்தை பிறப்பு எப்படி நடக்கும்? அப்புறம் அதுக்கு பிறகு வந்து பெண்கள் அவங்க மட்டுமே குடும்பம் நடத்தலாமா? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன விட சொல்ல போகிறீங்க படத்தில்? எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் அந்த சார் கேட்ட கேள்வியாக இருந்தாலும், கார்த்திக் சார் கேட்ட கேள்வியாக இருந்தாலும் சரி, சாரி உங்கள் பேர் ஜெயச்சந்திரன் சார், நீங்கள் கேட்ட கேள்விகளாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் அந்த எல்லா கேள்விக்குமே இதில் ஒரு கதாபாத்திரங்கள் அது ஆன்சர் பண்ணுது. உங்களோட அந்த ஆதங்களும் அந்த கேள்விகளும் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கு இருக்கு. அது அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்றது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் இப்போ அதை சொல்லிட்டா நான் படத்தில் இருக்க டைலாக் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் அவாய்ட் பண்ணுறேன். டெஃபினட்டாக நம்ம இதோட படத்தோட ரிலீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டெஃபினட்டாக டீட்டெயிலாக பேசுவோம். சார் 2000 சார், நீங்க கேட்ட அதே கேள்வி வினித் சார் அதுலயும் கேட்டார். எல்லாரும் ஜெயச்சந்திரன் சார் பாருங்க, வினித் சார் எல்லா கேள்வியும் கேட்டார். அதனால நீங்க படம் மட்டும் பாத்துருங்க. அதுல உங்க கேள்விக்கு எல்லாரும் அவர் கேட்டிருப்பாரு, அதுக்கு பதில் வந்து லிஜோ சொல்லியிருப்பாங்க, அது பிறகு அனுஷா சொல்லியிருப்பாங்க, டைரக்டர் வந்து அவங்க. ஸோ இந்த படத்துல வந்து நம்ம அதை பத்தி பேசல. இதுவும் சரிதான், உங்களை மாதிரி நாங்களும் காதலிப்போம், நாங்களும் சண்டை போடுவோம், பிரிவோம், ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இது. ரோஹிணி மேடம், எந்த காதல்னாலும் ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணத்தில் போய் நிற்கணும். இந்த மாதிரி ஹோமோசெக்சுவல் வந்து சில நாட்டில் சட்டப்பூர்வமான அனுமதி இருக்குது. நம்ம நாட்டில் சுப்ரீம் கோர்ட் இதிலே வந்து அனுமதி இல்லை. இந்தியா மாதிரி நாட்டுக்கு வந்து இது வந்து மேரேஜ் வந்து லீகலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ரிலேஷன்ஷிப்? அதுக்கு தான் வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க இல்லையா? என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றது சொல்றதுக்கான நான் அதுக்கு உண்டான அத்தாரிட்டி கிடையாது. ஆனால் ஒருத்தருக்கும் இருக்கிற உணர்வுகளை மதிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்புறமா வந்து இதை பார்த்துட்டு இப்படி மாறுவாங்க அப்படின்றது வந்து தவறான ஒரு கருத்துங்க. ஏற்கனவே அந்த மாதிரியான உணர்வுகளோடு இருக்கிறவங்க அதை வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறவங்க தான் வந்து இப்போ சொல்லலாம் போல இருக்கு,
அது வந்து கம்மிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. கம்மிங் அவுட் அப்படின்ற இடத்துக்கு போகலாம் போல இருக்கு அப்படின்ற ஒரு தைரியம் வேணும்னா நம்ம சமூகம் கொடுக்குற இடத்துக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். சார் இப்போ வந்து நீங்களே வந்து இந்த வீக் வந்து 2 படம் 2K கிட்ஸ், அது வந்து லவ் டவுன் சிங் 2K 90 சம்திங் போகுது படம். இப்போ வந்து இந்த படம் நீங்கள் லெஸ்பியன். ஆனால் என்னன்னா February 14 ரிலீஸ் பண்ண காரணம் என்ன? முதல்ல ஏன்னா லவ்வர்ஸ் தான் வந்து நிறைய அவஸ்தைப்படுறானுங்க பொண்ணு கிடைக்காம. அண்ணன் சொன்ன மாதிரி பொண்ணு கிடைக்காம அவ்வளவு பேர் அவஸ்தைப்படுறாங்க. நல்லா சொல்றீங்க. ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். இந்த படம் வந்து நாங்க நவம்பர்ல டிசைட் பண்ணும்போதே அவர் ஒன்னே ஒரு தான் சொன்னாரு. அன்னைக்கு சொன்னாரு, சார் இது வந்து வேலண்டைன்ஸ் டே நாங்க கொண்டு வரணும்னு ஆசைப்பட்ட படம் இல்ல, காதல் என்பது பொது உடைமைன்னு சொல்லிட்ட பிறகு நான் வேலண்டைன்ஸ் டே 2024 கொண்டு வரணும் ட்ரை பண்ணேன் சார். அப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு சில சிக்கல்னால கொண்டு வர முடியல. அட்லீஸ்ட் 2025 நீங்க லவர்ஸ் டே கொண்டு வந்துடலாம் சார், ஏன்னா அதுதான் சரியான டேட் இந்த படத்துக்கு, இட்ஸ் ட்ரிபியூட் டு லவர்ஸ் அப்படின்னாரு. சரி சார், நம்ம வந்து February 14 வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் February 14 அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டே இருந்தோம். 2K லவ் ஸ்டோரி வந்து ஜனவரியில் எங்கிட்ட வந்து சுசீந்தர் சார் படத்தை காமிக்கும் போது அதுவும் வேலண்டைன்ஸ் டே படம் தான். ஏன்னா அது வேற மாதிரியான லவ் சொல்லுது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு புரிதல். இந்த 2K ஜெனரேஷன் லவ் எப்படி அணுகுறாங்க அப்படின்றத ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப பிரமாதமா வந்து சுசீந்தர் சார் சொல்லியிருக்காரு. அந்த கதையை முடிச்சு நான் படம் பார்த்த உடனே நான் என்கிட்ட சொன்னாரு, சார் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க சார், ஏற்கனவே ஒரு படம் நான் பண்ண போறேன் வேலண்டைன்ஸ் டேக்கு அப்படின்னு. இல்லை சார், எனிவே நாங்கள் வேலண்டைன்ஸ் டே கொண்டு வரணும் பிளான் பண்ணிட்டோம், நீங்க நடுவில் இருங்க, 2 படத்தையும் உங்களால மேனேஜ் பண்ண முடியும்னாரு. உண்மையிலே சேலஞ்சா தான் இருக்கு எனக்கு. ஏன்னா 2 பேரையும் மேனேஜ் பண்ணணும், 2 ப்ரொமோஷனும் பார்க்கணும், 2 ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணணும். ஆனா 2 வேற விதமான படங்கள், ஒரே மாதிரி படம் இல்லை, அது வேற மாதிரியான ஒரு கான்செப்ட் படம். இது எனக்கு மனசளவுல ஆத்மார்த்தமான ஒரு படம். மனசளவுல ஆத்மார்த்தமான படம்னா சில படங்கள் நம்ம நெஞ்சில வந்து ஆழமா பதியும், அந்த மாதிரி ஒரு படம் அது. அது இந்த கால யங்ஸ்டர்ஸ் எப்படி வந்து காதல் அணுகுறாங்கன்றதை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்குற அந்த படம் அது 2K லவ் ஸ்டோரி. இந்த படம் மனசளவில் நம்மளை வந்து ரொம்ப பாதிக்குது. மனசளவில் வந்து இந்த ஒரு கம்யூனிட்டின்னு அப்படின்னு நம்ம ஒதுக்கிடாம அவங்க பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி தான் அவங்க. அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல. படம் ஃபுல்லா உணர்வுகளை பத்தி தான் அந்த படம் பேசும். உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே எம்பத்தி பண்ணுவீங்க. நீங்க வந்து இவங்களை ஒதுக்கி வைக்கிற ஒரு கம்யூனிட்டி கிடையாது, இல்ல அந்த செக்மெண்ட் கிடையாது. எல்லாருமே நம்மளை சார்ந்தவங்க தான், அவங்களும் நம்மளோட இருக்கிறவங்க தான். அந்த உணர்வுகளோட நம்ம ஒத்துக்கணும் அவங்கள அப்படின்றதுக்காக இந்த படம் ரொம்ப அருமையா வந்திருந்தது. பார்த்த உடனே நானும் என் மனைவி தான் பார்த்தோம். இது வந்து நான் அது ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படின்லாம் இல்லை, என் மனைவிங்க வந்திருக்காங்க. நாங்கெல்லாம் பார்த்த உடனே இந்த படம் வந்து நல்லா இருக்கு, இந்த படம் நம்ம கண்டிப்பா மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு வந்திருக்கோம். ஊடக நண்பர்கள் துணையோட, மக்களோட துணையோட இந்த படம் வந்து பரவலான மக்களை ரீச் பண்ண நம்புறேன். ஒரே விஷயம் சொல்ல, இன்னைக்கு காலைல நான் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட நான் பேசியிருந்தேன், எங்க டீம் ஃபுல்லா, தமிழ்நாடு ஃபுல்லா. அவங்க சொன்னாங்க, காதல் வந்து பொது உடைமை பத்தி எல்லா ஸ்கிரீனும் வந்து போடணும்னு ஆசைப்படுறாங்க, இந்த படத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மல்டிபிளெக்ஸ்ல எல்லாம் இந்த படம் கண்டிப்பா வரணும், மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அந்த ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை ஏற்ற மாதிரி நீங்க படம் பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க நம்புறேன். ஏன்னா இந்த படத்தை பார்த்த சில ஊடக நண்பர்கள் சில பேர் தான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா நாங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு படம் காமிக்கும் போது அவங்க எல்லாருமே சொன்னாங்க, சார் அருமையான படம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாங்க. அது நீங்களும் சொல்வீங்க நாளன்னைக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் சொன்ன பிறகு அது கண்டிப்பா மக்கள் மத்தியில போய் சேரும், மக்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இந்த படம் அதுக்கான ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணிடும் நம்பிக்கையோட தான் காத்திருக்கிறோம். மேடம், ரோகிணி மேடம், நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க இந்த மாதிரி மாறிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அது அவங்களுக்குள்ளார உள்ளது. அப்படின்னா அது ஒரு திருநங்கை மாதிரி, ஒரு ஸ்பெஷல் சைல்டு மாதிரி அவங்களுக்குள்ள பர்டிகுலர் கேரக்டர் தானே, டேரக்டர் இல்லைன்னாரு. இப்போ நான் ஹாஸ்டலில் இருந்திருக்கிறேன், ஒரு 3 வருஷம் ஊட்டியில் படிச்சிருக்கிறேன். அப்போது நமக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சில தடம் மாதிரி போயிருக்குது. ஆனால் திருப்பி எல்லாருமே இப்போ ஃபேமிலி மேனாக கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி பார்த்துட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லையா? நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், இவருக்கும் அதே கேள்வி தான் கேட்குறேன். ஏன்னா என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் சைல்டு பையன் இருக்கிறான். ஹரிதாஸ் பார்த்த பிறகு இவனை எப்படா வளர்க்க போகிறோங்கிற பயம் இருந்தது. இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கான் நல்லாவே. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பசங்களை வச்சுருக்க பேரண்ட்ஸுக்கு இந்த படம் ஒரு ஆறுதலாக இந்த மாதிரி இருந்தாலும் ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற முடிவை தருமா, அதையும் கேட்குறேன். பேசிக்கலி இது வந்து ஃபேமிலிஸ்க்கான ஒரு படம் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்பெஷல் சைல்டுன்னு அந்த கேட்டகரிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, பொருத்தமான வார்த்தை இல்லை அது அப்படின்னு அது புரிய வைக்கிறதுக்கு தான் பேசுறது. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து எக்ஸ்பெரிமெண்டிங் அப்படின்ற இடத்துக்கு இல்லை. ஆக்சுவலி உணர்வு ரீதியாகவே அவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு இருக்கிற தெரிவுகள், அதாவது தேர்வு அப்படின்னு வரும்போது அதை நம்ம
என்ன மாதிரி பார்க்குறோம். நம்ம அப்படின்றது வந்து நமக்கு அது பழக்கப்படாததுனால, நமக்கு தெரியாததுனால எப்படி பார்க்குறோம். நம்ம வந்து சொசைட்டி வந்து இப்படி ஒதுக்கி வச்சுட்டு, இல்லன்னா அவங்கள வந்து அவமானப்படுத்துற மாதிரி, அவங்கள வந்து ரொம்ப தரக்குறைவா பேசுற மாதிரி பண்றதுனால, நெறைய பேரு பயந்துகிட்டு, இத பத்தி பேசாம இருக்கிறவங்க தான், இப்போ பேசலான்னு வெளிய பேசுவாங்கன்னு சொல்றது. யாருமே வந்து இப்போ ஒரு கருப்பா இருக்கிறவங்க, கருப்பா தான் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இது. நீங்க எப்படி பொறந்திருக்கீங்களோ, அத நீங்க ஏத்துக்கணும் அப்படின்றத பத்தி தான் பேசுறது தவிர, எப்படியோ பொறந்திருக்கோம். ஆனா இத பார்த்துட்டு மாறிடுவாங்க அப்படின்றது சரியான புரிதல் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் சொன்னேன்.